ஹலோ காய்ஸ். ஓகே, நம்ம இப்போ எதை பற்றி பேசலான்னா, எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஃபேஸ் இருக்கும். இப்போ எனக்கு 26 இயர் ப்ளஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வயசில் இருக்கிற அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எல்லாருக்குமே ஏதோ ஒரு இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம என்ன பண்ணாலும் அதில் நம்மளுக்கு லாஸ் தான், தோல்வி தான் இருக்கும். நான் எக்ஸாம் எழுதினேன் ரீசெண்டாக தான், ஒரு 3 months பேக். ரொம்ப நல்லா எழுதுனேன்னு நான் தான் நினச்சிருந்தேன்னு எனக்கு இப்போ தான் தோணுது. நான் நல்லா எழுதுன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் எனிவே நான் எழுதுனது தான் வரும். ஸோ அந்த எக்ஸாம் ரிசல்ட்டும் நல்லா வரல. ஓகே, எக்ஸாம்க்காக நான் ஜாபையும் விட்டுட்டேன். இப்போ அதுவும் என் கையில் இல்லை. சரி, ஓகே, நம்ம போட்டோம். எல்லாருக்குமே இந்த ஃபேஸ் இருக்கும். நம்ம எதுலையாச்சும் கோப்பை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா எதில் பண்ண? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூட எனக்கு யாருமே இல்லை. ஃபேமிலியில் பார்த்தா, ஃபேமிலிலேயே ஏற்கனவே பல பஞ்சாயத்து. இதில் என்னோடய பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறதே இல்லை. எனக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்து ஒன்று இருக்கும். மெயினாக என்னென்னா, எங்கள் அப்பா அம்மாக்காக ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா ஸ்டில் நாங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வரும் நிறைய பேர். நானும் அப்படி தான். அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணுன்ற ப்ரெஷரை நான் அந்த ப்ரெஷரை ரொம்ப எடுத்து நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கணும்னு எனக்கு தோணுது. எல்லாத்துலேயுமே தோல்வியே பார்த்ததுனால இது என்னை விட அவங்கள தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. எனக்கு தெரியல இப்போ நான் என்ன பண்ணணும்னு. இந்த ஃபேஸை நான் எப்படி கோத்ரூ பண்ண போகிறேன், இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இதை பற்றியே யோசித்து நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்ருக்கேனும், இதுலேருந்து வெளியே வரணும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு தோணுது. அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு. தேங்க்யூ.